பர்வதத்தில் ஆதிவெள்ளி என்னும் கைலாய பர்வதத்தில் ஆண்டவனாகிய சிவபெருமானும் அம்பிகை உமையவள் பார்வதா தேவியானவள் 30 முக்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்கள் 48,000 கோடி ரிஷிமார்களும் ஆமா அகஸ்தியர் புலஸ்தியர் அழகு கலைக்கோட்டு மாமுனிகள் இப்படி எல்லோரும் ஆதிவெள்ளி கையிலே கொலுவிருக்க இன்னும் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார்கள் தெரியுமா? ஆதிவெள்ளி கையிலே பகவானோட வாசலிலே தெய்வ திரு ரம்பையர்கள் திருநடனம் ஆடுவாளா, ஊர்வசியா வருவாளா, உல்லாசமா வாடுவாளா, மேடகையா வருவாளா, மேருதங்கம் போடுவாளா, சரஸ்வதி வருவாளா, சரஸ்வதி வருவாளா, அம்மா சங்கீதங்கள் பாடுவாளா, சரஸ்வதி வருவாளா, சரஸ்வதி வருவாளா, சங்கீதங்கள் பாடுவாளா. ஆண்டவனுடைய வாசலிலே தெய்வத்திரு ரம்பையர்கள் திருநடனம் ஆடுவார்கள். திருநடனம் ஆடுகிறார்கள் தெய்வ திருப்பெண்கள். ஆமா ஊர்வசியால் வருவா, உல்லாசமா பாடுகிறாள், உல்லாசமாக பாடுகிறாள். ஆமா சரஸ்வதி வருகிறாள், சங்கீதங்கள் பாடுகிறாள். சரஸ்வதி தாய்க்கு என்ன வேலை தெரியுமா? என்ன எடுத்து பாடுறதே வேலையா இருக்கு. அப்போ ஆதிவெள்ளி கைலையில் எல்லோரும் குழுவிருக்க, எல்லோரும் அளவுடனே குழுவிருக்க ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்த்தார். இந்த தேவர்களும் மூவர்களும் நாமை வணங்குவதினால, அந்த தேவர்களும் மூவர்களும் நாமை வணங்குவதினால நமக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை, அருளும் இல்லை பொருளும் இல்லை என்று சொல்லி நம்மளை போட மானிட மனுக்களை படைத்தார். அதனாலதான் நம்மளை போல மானிடர் மனுக்களை படைத்திருக்காரு. மானிடர்னா அந்த மானிடர் இல்லப்பா, மானிட மனுக்கள். மானிட மனுக்கள் ஆமா என்னதான் பகவான் மனுஷனை படைச்சாலும் சரி மானிடரை படைச்சது நம்ம தானே, மனுஷன் தானே. அப்படி விவரமா சொல்லுதா? ஆமா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சிவனுடைய வடிவத்தில் ஆண்களையும் சக்தியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்தார். என்ன பெற்றாலே தாய் எங்க அம்மா, அம்மா அவளை போல பெண்களையும் படைக்கிறார் பகவான். ஆமா படைத்தால் மட்டும் போதுமா? படைத்தது ஒரு மனுக்களுக்கு பட்டினி இல்லாமலே படியெழுக்கணும், படைத்தது ஒரு ஜீவராசிகளுக்கு பட்டினி இல்லாமலே படியெழுக்கணும் என்று சொல்லி பார்வதா தேவியானவள் எப்படி எப்படி படி எடுத்து கொடுக்கிறாள். எடுத்து கொடுக்கிறாள். நாளி நல்ல திண்ணை எடுத்து, நாளி நல்ல திண்ணை எடுத்து, நாளி நல்ல திண்ணை எடுத்து, வினை எடுத்து, வீணை எடுத்து, அந்த நாதனோட கையில் கொடுத்தால் பார்வதி நாதனோட கையில் கொடுத்தால் படியளக்க வேண்டும் என்று சொல்லி, படைத்தது ஒரு ஜீவராசிகளுக்கு படியளக்க வேண்டும் என்று சொல்லி பார்வதி அம்மா படி எடுத்து கொடுக்கிறார். பார்வதா தேவியானவள் படி எடுத்து கொடுக்கிறாள் பகவானிடம். ஆமா நாளி தினை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தாள். நாதனோட கையில் கொடுக்கிறாள். உரிய நல்ல தினை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்து, சாமி படியளக்க போய் வாருங்கள் என்று சொல்லி வழி அனுப்பி வைத்தாள் பார்வதி. நமக்கு கேட்டீரோ என்ன படியளப்ப கேட்டீரோ? என்ன படியளந்தா? எந்த ஊரு? தென்காசி மாவட்டம்
மாவட்டத்துல சரி பாவுசத்திரம் அருகில ஆமா இந்த பொட்டலூர்ல ஆமா என் தாய் பெரிய வந்துட்டாளா பெரியம்மா வாசல்ல சரி பெரியம்மாங்கன்னு எங்க அம்மா அவளை நினைச்சுக்கிட்டா உங்க பெரியம்மையா அந்த பெரியம்மா கிடையாது அவ ராஜேஸ்வரி ஆடலாட்டம் ஆடுவா சரி இன்னும் உள்ள கொழு இருக்கா பாத்தியா நம்ம பெரிய அம்மா பெரிய அம்மா ஆமா பொட்டலூர்ல வடக்க பார்த்த திருமுகமாக சரி பேசும் நல்ல தெய்வமாக ஆமா கேட்டவருக்கு கேட்ட வரம் தரக்கூடிய தாயாக குடிகொண்டு இருக்கிற பாத்தியா குடிகொண்டு இருக்கிற வாசல்ல என்ன அழகான என்ன சோப்பேடு சரி தக்காளி சாதம் தக்காளி சாதம் தொட்டுக்கிட்டு தெரியுமா என்ன சிக்கன் ஊருகா மாலை போட்டுட்டு சிக்கனும் என்ன செய்யமா சோப்பு கலர்ல பார்த்தாலே சிக்கனா தெரியுது தெரியுமில்ல வரதான் கடுத்த வரதான் பாத்தீங்களா காலிஃபிளவரா கடுத்த வரதான் பாத்தீங்களா சோப்பேன்னு பார்த்தாலும் சிக்கனானு தோணுது தெரியுமில்ல மஞ்சானு பார்த்தாலும் ஆட்டுக்கால் சூப்பானு தோணுது அப்படிலாம் தான் இருக்கு நம்ம வரதான் ஆமா ஆமா பட்டினியே இல்லாம படியலப்பு தாய் நம்ம ஊர்ல நம்ம ஊரு பொட்டலூர் சரி நம்ம சொந்த ஊரு மாதிரி சொந்த ஊரு ஆமாய்யா ஆமா எப்பனாலும் வரலாம் ஆனா எடுத்து வச்சு பிறந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணுமா கொடுத்து வச்சு பிறக்கணும் அம்மா வாசலுக்கு வரணும் வாசலுக்கு வர அப்போ பார்வதி அம்மா படியலகாக்க வேண்டும் என்று படியலக்க வேண்டும் என்று சொல்லி பகவானை வழி அனுப்பி வைக்கிறார் பகவானை வழி அனுப்பி வைக்கிறார் அதிகாலை பொழுதே பகவான் படியலக்க சென்று விட்டார் அந்தி மாலையாச்சு இன்னும் பகவான் வரலை என்று சொல்லி பார்வதி அம்மா எப்படி எப்படி எதிர்பார்க்கிறாள் அப்போ பகவான் எப்போ வருவார் என்று அந்த பார்வதியால் எதிர்பார்த்தாள் அந்த ஈசன் எப்போ வருவார் என்று அந்த ஈஸ்வரியால் எதிர்பார்த்தாள் அந்த கடவுள் எப்போ வருவார் என்று ஐயா வருவார் என்று இந்த கண்ணன் தங்கை எதிர்பார்த்தாள் இந்த கண்ணன் தங்கை எதிர்பார்த்தாள் வருவார் என்று அப்போ கடவுள் எப்போ வருவார் என்று இந்த கண்ணன் தங்கை எதிர்பார்த்தாள் அவ தலவாசல் தன்னாரிலே நரசிம்பு தண்ணீர் கொண்டு அவ வாரிசாத மலர அவ வாரிசாத அந்த பகவானை எதிர்பார்த்தாள் பார்வதி அம்மா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் ஆமா பார்வதி அம்மா பகவானை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் படியலக்க போன பகவானை இன்னும் காணலையே நான் யாரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கேன் தெரியுமா யார கோயில்ல ஒரு கூட்டம் இல்லையே வரலாம் கூட்டம் இல்லைன்னு நீங்க ஏன் வருத்தப்படுது சரி எதுக்கு கூட்டம் இல்ல தெரியுமா என்ன காரணம் எல்லாரும் என்ன என்ன செய்யறாங்க தெரியுமா தக்காளி சோறு தக்காளி சோறு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி நாளைக்கு தெரியாதனமா 300 தூள் வாங்கிட்டா பாத்துக்கோ சரி எல்லாம் தெருவுல உட்கார்ந்து பீடி சுத்திக்கிட்டு இருக்காங்க நானும் இப்பதான் பாத்துட்டு நானும் வந்தேன் வரும்போது பாத்துட்டே வந்தேன் சரி அது எங்க மைனி இருக்கல ராக்காயி ஆமா. அடேங்கப்பா சுத்தணும் விடிய சுத்துவா உங்களுக்கு சரி. பாட்டி எடுத்து வீட்டு பாட்டி ஆமா இந்த புளிசோர தின்னுக்கிட்டு புளிச்சோரா கொட்டாய் 8 முறைக்கு பறந்துக்கிட்டு ஆமா. அந்த தட்டை வச்சு தூக்கத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கு இருக்க ஜாம கொடைக்கு வருவாங்க எல்லாரும் சாம கொடைக்கு ஆமா முன்னாலே வருவாங்கம்மா சரிப்பா அப்போ பார்வதி அம்மா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் ஆமா பார்வதி தேவி பகவானை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் தலவாசல் தன்னதில நரசம்பு தண்ணீர் வைத்து நரசம்பு தண்ணீர் வைத்து பாரிச்சாத மலர்களை கையில வச்சிருக்கா ஆமா பாரிஜாத மலர்களை கையில வைத்திருக்கிறாய் ஆமா சரி பகவானை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது ஆமாம்மா பகவான் படியளந்த களைப்போடு பார கையிலேக்கே வருகிறார் ஓ பார கையிலேக்கே வருகிறார் பகவான் ஆமா சரி வந்த பகவானுக்கு பாத பணிவிடைகளை எல்லாம் செய்கிறார் பாத பணிவிடைனா இப்ப நம்ம அண்ணன் டீ கடைக்காரன் கடையில உளுந்தோட தின்னமா அதே மாதிரியா அது இல்லப்பா பாத பணிவிடைனா என்ன பாத பணிவிடைனா என்னம்மா அந்த காலத்துல உள்ள பக்தியா இருந்திருப்பாங்க அந்த காலத்துல உள்ள பக்தியா இருந்திருக்கா ஆமா பாத பணிவிடைனா என்னன்னு தெரியுமா என்னப்பா என்ன தெரியுமா உங்களுக்கு வீட்டுக்கு வருவார் தெரியுமா கணவன்
வேலைக்கு போயிட்டு வருவாருல்ல, வேலைக்கு போயிட்டு வந்த பின்பு சரி அவர் காலை நல்லா அந்த நரசொம்பு தண்ணீர் வைத்து கழுகி அதுல ஒரு சந்தன குங்குமம் வச்சு ஆமா கையில வச்சிருக்கால பாரிஜாத மலர் அவர் பாதத்துல எடுத்து வைத்து சரி ரெண்டு கையை இப்படி மேல தூக்கிட்டு குப்புற அந்த காலில தொட்டு கும்பிட்டு வணங்கி கழுத்துல போட்டிருக்கால மாங்கல்யம் ரெண்டே ஒரு காலை வச்சு பொத்தி எடுத்து சரி பின்பு கண்ணுல வச்சு பொத்தி எடுத்து பழக்கம். ஆமா இதுதான் பாத பணிவிடைன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா அந்த காலத்துல உள்ள பக்தியா இருந்திருக்கா, பாத பணிவிடை செஞ்சிருக்கா, அவ்வளவு பக்தியா இருந்திருக்கா. யார் வீட்ல என்ன பண்ணுவாங்க யாரு கண்டா. அதான் சரி. அப்போ பார்வதி அம்மா பாத பணிவிடைகளை எல்லாம் செய்து கொண்டு பகவானை கையிலே அழைத்து சென்றாள். பகவானும் பார்வதியும் சோவி பரத்தி சொக்கட்டம் விளையாடி கொண்டு விளையாடி கொண்டு இருக்கும் போது பார்வதி அம்மா கேட்கிறார், அத்தான் பகவானே தினந்தோறும் பூலோகத்துக்கு படியளக்க போறீங்களா, நீங்க படியளந்த தத்துவத்தை என்னிடத்தில் கூற வேண்டும். ஆமா அப்போ பார்வதியானவள் கேட்கின்ற பொழுது பகவான் எப்படி எப்படி எல்லாம் எடுத்துரைக்கிறார் தெரியுமா? ஒன்னோ ஒன்னாண்டி சிவ உடையவனோ நான் தாண்டி ரெண்டோ ரெண்டாண்டி என்ற ஈஸ்வரனோ நான் தாண்டி முக்கண்ணனோ நான் தாண்டி அம்மா நாளோ நாளாண்டி நாலு வேதங்களோ நான் தாண்டி அம்மா ஐந்தோ ஐந்தாண்டி அஞ்சு பஞ்சபூதங்களோ நான் தாண்டி தாயே ஆறோ ஆறாண்டி ஆண்டவனோ நான் தாண்டி அம்மா ஏழோ ஏழாண்டி ஏழு சமுத்திரமோ நான் தாண்டி எட்டோ எட்டாண்டி எட்டு திசைகளுமே நான் தாண்டி அம்மா ஒன்பதோ ஒன்பதாண்டி நவக்கிரகமோ நான் தாண்டி பத்தோ நல்ல பத்தோ நல்ல பத்தோ நல்ல பத்தாண்டி 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 பகவானோ நான் தாண்டி பகவானோ நான் தாண்டி ஆமையா சொல்லையா பார்வதி அம்மா பெரு சந்தேகத்தோட கேக்குறா. ஆமா பகவானை பார்த்து சந்தேகத்தோட கேக்குறான்னு சொன்னா ஆமா எப்படி கேக்குறா? என்ன கேக்குறா? என்ன கேக்குறா? படியளந்த தத்துவத்தை கேக்குறாப்பா. படியளந்த தத்துவத்தை கேக்குறதா? ஆமா படியளந்த தத்துவத்தை கேக்க காரணம் என்னம்மா? என்ன தெரியுமா? அதாவது உலகத்திலே வாங்கி கொண்டு ஒரு குடும்பமே சாப்பிட முடியாது. அப்போ இந்த உலகத்திற்கெல்லாம் எப்படி படியளக்கிறார்? நாளை திணை எடுத்து ஒரு 4 பேர் கூட உருப்படியா சாப்பிட முடியாது பாத்துக்கோ. முடியாது. ஆனா பகவான் நாளை திணை எடுத்து இந்த நாடெங்கும் படியளந்து வரேன்னு சொல்லுகிறாரு. ஆமா உலக திணை எடுத்து இந்த உலகம் எல்லாம் படியளந்து வரேன்னு சொல்லுறாரு. ஆமா ஆளாக்கு திணை எடுத்து அகில உலகம் எல்லாம் படியளந்து வரேன்னு சொல்லுறாரு. அப்போ பார்வதி அம்மா அப்படி சந்தேகத்தோடு கேட்கும்போது பகவான் சொல்லுகிறார், ஏ பார்வதி, ஏ அம்மா பெண்ணே பார்வதி, நான் தூணிலையும் இருப்பேன் துரும்பிலையும் இருப்பேன், அப்படி போட அருள் அம்மங்களுக்கு பின்னால அடிக்கின்ற காற்றிலும் இருப்பேன் ஆகாயத்திலும் இருப்பேன். என்ன போய் நீ சந்தேகப்படலாமா? சந்தேகப்படலாமா? இந்த உலகத்துல சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்க முடியுமா பார்வதி? முடியாதும்மா. என்னுடைய வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் என்று சொல்லுகிறார். பகவான் அப்படி சொல்லுகிற போது பார்வதி அம்மா கேட்கிறார், வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் என்று சொல்லுகிறாரு, இந்த பகவானை நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று பகவானுக்கு பின்னால ஓடோடி வந்தான். 2 கண்ணை சப்புன்னு பொத்திட்டான். ஆமா கடவுளுடைய கண்ணை பொத்தியதால் களி உலகம் எல்லாம் இருளாச்சு, ஈசன் கண்ணை பொத்தியதால் இவ்வுலகம் எல்லாம் இருளாச்சு, இருளை கண்டால் மானிட மக்கள் எல்லாம் தவிப்பார்கள் என்று சொல்லி பார்வதிக்கு தெரியாமல் எப்படி எப்படி ஒளி கொடுக்கிறான். அந்த உச்சி கண்ணை பகவான் திறப்பாரா, இந்த உலகில் ஒளி